காதல். ஸ்ரீ கல்யாணி அப்பளம். என்னது இது? என்னதுன்னு கேக்குறேன். ஸ்ரீ கல்யாணி அப்பளம் நொறுக்கி விடுவேன். ஆரம்பத்துல நான் சொல்லியும் கேட்காம பாலாப்பழம் இந்த அப்பள வியாபாரத்தை எனக்கு தெரியாம தான் பண்ணிக்கிறியா? ஒண்ணு அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இது நான் தான் யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருக்கேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இவளும் என் மானத்தை வாங்குறதுக்கே பிறந்திருக்கா. இன்னும் என்னென்ன விஷயத்தை எனக்கு தெரியாம பண்ணிக்கிருக்கா சொல்லு. நீ முதல்ல இந்த வீட்டுல இருக்க கூடாது. பெரியவங்க கையை எப்பவும் சின்னவங்களை ஆசீர்வதிக்க மட்டும்தான் ஓங்கணும், இப்படி அடிக்கிறதுக்கு இல்ல. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க மாமா? நான் இப்ப உள்ள வரலாமா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? வாங்க உள்ள. காயத்ரியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? நல்லா இருக்காளா அவ? இல்ல வேற எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கலையே? அவளை பத்தி எப்படி மாப்பிள்ள உங்களால கேட்க முடியுது? அவ எப்படி நம்மளுக்கு என்ன? என் கண்ணுல படாத வரைக்கும் நல்லது. என் கண்ணுல மட்டும் பட்டுட்டா நான் அவளை கண்டந்துண்டமா வெட்டி எறியாம விட மாட்டேன். காயத்ரி வீடியோ அனுப்புனதா கேள்விப்பட்டேன். அதை எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? அவ சேஃபா இருக்காளா இல்ல வேற யாருடைய பிரஷர்லயாவது இருக்காளான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் கேக்குறேன். கயல், வீடியோ காட்ட முடியுமா ப்ளீஸ்? அந்த ஓடிகளை பத்தி நீங்க எங்க கவலைப்படுறீங்க? விடுங்க, அவ எப்படியாவது போய் ஒளியிட்டோம். எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காம முடிவு பண்றது நல்லதில்ல. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் யார் கூட வாழணும்னு தேர்ந்தெடுக்கிற உரிமைய யாரும் பறிக்க முடியாது. நாம தெரிஞ்சுக்க வேண்டியது காயத்ரி அவளா விருப்பப்பட்டு போனாலா இல்ல யாராவது நிர்பந்தப்படுத்தி கடத்திட்டு போனாங்களான்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்தாங்க பாருங்க மாமா. நான் சரணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேமா. நான் உங்ககிட்ட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். சொன்ன நிச்சயம் அப்பா சம்மதிக்க போறது இல்லம்மா. நான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க போறது இல்ல. ஏன்னா அவரு எப்பவும் என்ன புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணதும் இல்லம்மா. நாங்க நல்லா இருக்கோம்மா. இந்தா, இப்பதான் அவ சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவ தேர்ந்தெடுத்திருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? பெத்தவங்க மனசை நோகடிச்சுட்டு போனவன் அவ எப்படிங்க நல்லா இருப்பா? அவ மேல நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது தானே பெத்தவங்களோட ஆசை. காயத்ரியை பாருங்க, அவ சந்தோஷமா தான் இருக்கா. அவ உண்மையை உங்ககிட்ட சொல்லிருக்கலாம். ஒருவேளை உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. நீங்க சொல்றது உண்மைதாங்க. ஆனா அவ மனசுல என்ன நினைச்சானு எங்க யாருக்கும் தெரியலையே. ஒருவேளை ஒத்துக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பயம் வந்திருந்தா? அதுக்காக குடும்பத்தையே இப்படி படுகுழியில தள்ளிட்டு போலாமா? பாவி மக எங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டு போயிட்டா.
ஒருவேளை காயத்ரி உங்க பேச்சை கேட்டு என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா அது கண்டிப்பா தப்பா இருக்கும். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. நடந்ததையே நினைக்காம அடுத்து என்ன பண்ண போறோம், அதுக்கான வழி என்னன்னு பார்ப்போம். பெத்தவங்களுக்கு என்ன சந்தோஷம், பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறது தானே. வீடியோல பார்க்கும்போதே அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. விடுங்க, இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க, எங்க வீட்ல நான் பேசிக்கிறேன். எங்க அம்மா கோவத்துல கொஞ்சம் நிறையவே பேசிட்டாங்க. அவங்க நிலைமையில யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்துப்பாங்க. அம்மா ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. எங்க வீட்ல இருந்து உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, வராம நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, இந்த மாதிரி நேரத்தில் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு ஆறுதலை நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள. நான் உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிடலாம்ல? எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு நீங்க, தாராளமா கூப்பிடலாம். என்ன கல்யாணம் நடந்திருந்தா முறைப்படி மாப்பிள்ளையா இருப்பேன். இப்போ எனக்கு அங்கிள்ன்ற முறையில நீங்க எப்பவும் எனக்கு மாமா தான். சரி. கவலைப்படாம இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன். வாங்க தம்பி. வாங்க. பரவாயில்ல. நான் எங்க அப்பா மாதிரி பணத்துக்கு கொடுக்கிற மரியாதையை விட மனசுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சூர்யா என்கிட்டே ரொம்ப திமிரா பேசுறாமா. மா, இதை இப்படியே விடுறது ரொம்ப நல்லது இல்லம்மா. இத பார், இந்த கல்யாணம் நின்னு போனதுனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நானே குழம்பி போயிருக்கேன் ரஞ்சித். இது வரைக்கும் இந்த ஜமீன் குடும்பத்துல இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லம்மா. மா, அந்த உத்தமனை நான் சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் இந்த ஜமீன் குடும்பத்துல இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லம்மா. மா, அந்த உத்தமனை நான் சும்மா விட மாட்டேன். கணக்கு பிள்ளை, வக்கீல வர சொன்னே வந்துட்டாரா? வந்திருக்காருங்க, வெயிட் பண்றாரு. அவர்கிட்ட அந்த உத்தமனுக்கு உடனே வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. சரிங்க. அம்மா, போலீஸ் ஆபீசரா இருக்கிற சூர்யாவையே உத்தமன் இந்த அளவுக்கு மடக்கி வச்சிருக்கான்னா அப்பாவை எப்படி ஏமாத்திருப்பான்? அம்மா, அவனை சும்மா விடக்கூடாதுமா. நமக்கு பணம் முக்கியம் இல்ல, ஆனா அவன் பண்ண துரோகத்துக்கு அவனுக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும். பெரிய தம்பி, வக்கீல் ஐயா. வணக்கம் சார். கணக்கு சொன்னார்ல, அதே மாதிரி அந்த உத்தமனுக்கு முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டு சொல்லுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன அமைதியா இருக்கீங்க? நோட்டீஸ் அனுப்பிச்சிடலாம்ல? அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, அவங்க மேல எப்படி கேஸ் போடுவேன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்ப முடியும்? முடியுமான்னு கேட்கல, அனுப்பிட்டு சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். அது யார் மேல இருந்தாலும் நீங்க கிளைண்ட்டுக்காக தான் பேசணும். அது என்ன புதுசா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? முடியலன்னா சொல்லிடுங்க, அனுப்பலன்னா நான் வேற வக்கீல் பார்க்க வேண்டியது வந்துடும். பரவாயில்லையா? இல்ல அப்படி இல்ல, 2 நாள்ல ரெடி பண்ணி அனுப்புறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இன்னைக்குள்ள அந்த உத்தமனுக்கு நோட்டீஸ் போயாகணும். அதை போஸ்ட்ல அனுப்புவீங்களோ கொரியர்ல அனுப்புவீங்களோ இல்ல உங்க ஆளை விட்டு கூட அனுப்புங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எனக்கு இன்னைக்குள்ள நோட்டீஸ் போகுமா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. சரிங்க, இன்னைக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரி, சீக்கிரம். கணக்கு புள்ள. சரிங்க. இப்ப கல்யாணத்துக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்க, வரப்போற விஐபிஸ், மந்திரிங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸ், இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுமா? எதையுமே யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல ரஞ்சித். யோசிச்சு யோசிச்சு தலைவலி உயிர் போகுது. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறமா பேசிக்கலாம். கவலைப்படாத கவிதா, சீக்கிரம் மாத்திரை போடு. போட்டுக்கிறேம்மா. மாமா, ஆளுக்கு இப்படி உட்காந்து. சார், சார், வீட்ல யாராவது இருக்கீங்களா?
சார் நீங்க நான் வக்கீல் அருள்தாஸோட ஜூனியரு. எங்க ஐயா இதை உங்க வீட்டில் கொடுத்துட்டு வர சொன்னாரு.